சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இதற்கான காரணங்களை அறிந்து வந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஐஸ்வர்யா. அதனை இப்போது பார்க்கலாம். சார் வணக்கம். இந்த வெளியேற்றத்துக்கான காரணம் என்ன சார்? இந்த வெளியேற்றத்துக்கான காரணம் வந்து வெயில் தான் மேடம் காரணம். இந்த வெயில் வந்து ஏப்ரல் மாதம் மே மாதம் கடுமையான வெயில் அடிக்க எப்போதுமே இருக்கும். இந்த வெயில் வந்து அடிச்சுதான் கூட பரவாயில்ல. காரணம் தமிழ்நாட்டில் வந்து பெஞ்ச மழைக்கு அங்கே பெய்யல மழை, கர்நாடகா ஆந்திரா பெய்யல. இந்த மழை மட்டும் அங்கே பேஞ்சதுன்னு கேட்டாக்கா இந்த விலை ஏற்றம் ஏறி இருக்காது. உதாரணம் பார்க்க போனால் இன்றைக்கி பீன்ஸ்லாம் போன மாதம் விலை வந்து 20 ரூபா, 25 ரூபா, 15 ரூபா விற்று பீன்ஸு இந்த மாதம் பார்க்க போனாக்கா 70 ரூபா, 100 ரூபா, 120 ரூபா வரைக்கும் விற்றுருக்குது. அதே மாதிரி பார்க்க போனால் கேரட்னா பார்க்க போனால் 15 ரூபா 20 ரூபா கேரட்டு இன்றைக்கி 30 ரூபா 40 ரூபா விற்கிது. அவரைக்காய் பார்க்க போனால் 15 ரூபா 20 ரூபா அவரைக்காய் இன்றைக்கி 40 ரூபா விற்கிது. காரணம் என்னென்னு கேட்டால் இந்த மழை இல்லாத காரணம் தான் காரணம். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இந்த மழை பெஞ்சு சரக்கு வரலன்னு கேட்டாங்க, இன்றைக்கி இந்த விலையோட கூட தான் டபுளாக வைக்கும் விலை. திருப்பியும் இந்த விலை குறைய எப்போ வாய்ப்பு இருக்கு? இந்த விலை குறையிறதுக்கு எப்பவுமே ஏப்ரல் மேலே கூட இருக்கும். ஏப்ரலுக்கு ஜூன் ஜூலையில் வந்து குறைஞ்சிடும் மார்க்கெட்டு. அதாவது தமிழகத்திற்கு பெரும்பாலும் வெளி மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்து 80% காய்கறிகள் வருகிறது. கடந்த ஆண்டு இந்த மாநிலங்களில் சரியான மழை பெய்யாததாலும் அங்கு தற்போது நிலவும் கடுமையான வெயில் காரணமாக அங்கு விளைச்சல் குறைந்துள்ளது. இந்த விளைச்சல் குறைந்தது காரணமாக அங்கிருந்து வரக்கூடிய காய்களின் வரத்தும் குறைந்துள்ளதான இந்த விலையேற்றத்துக்கான காரணமாக வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்திலிருந்து விலை குறைய வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் ஐஸ்வர்யா.